Good morning, leaders. Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning. Good morning. So, yaar, morning, madam. Good morning. எவ்வளவு பேர் கிருஷ்ணகிரி ட்ரைனிங் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு Good morning, இருக்கீங்க? madam. குட் மார்னிங். Good morning, ma'am. வாணியம்பாடி டீம் எவ்வளவு பேர் வரீங்க? வெங்கடேஷ் சார் டீம் எவ்வளவு பேர் வரீங்க? வாணியம்பாடி ஒரு 15 டிக்கெட் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே. 15 மெம்பர்ஸ் வரும் மேடம். 15 பேர் பத்தாதே. இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் உட்கார்ந்தாதான் நிறைய விஷயங்களை கவர் பண்ண முடியும் சார். ஏன்னா சார் இந்த வாட்டி வந்து வேற ஒரு பரிணாமத்தோட தான் நானும் வரேன். ஏன்னா நார்மலா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை சம்பாரிச்சிட்டு இருக்கிறது இல்ல வெஸ்டீஜ் பயங்கரமா போயிட்டு இருக்கு சார். இங்கதான் வேற மாதிரி வெறி வரணும், இங்கதான் வேற மாதிரி விஷயங்கள் வரணும். சோ புதிய நபர்களையும் நம்ம உருவாக்குறோம் அப்படின்ற பட்சத்துல பழைய நபர்களும் அவங்களுக்கும் ஒரு புது நபர்கள் உங்களோட அந்த புதுசா ஒருத்தர் 2 பேர் அப்படின்றத நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நிறைய மேஜிக் நடக்கும், நிறைய மாற்றங்கள் நடக்கும். புரியுதுங்களா? சோ அதுக்கு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ இது வெங்கடேஷ் சார் டீம் இருக்கு. வெங்கடேஷ் சார் இருக்கீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மார்னிங் ரொம்ப சந்திக்கிறதுல எல்லாருக்கும் ஹாப்பி. என்னன்னா உண்மையிலே சொன்னா நிறைய பேர்கிட்ட பேசுறோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. நம்ம தான் இன்னும் பிரபு மேடம், பிரபு சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி சந்திக்கணும் அப்படின்னு முடிஞ்சா இந்த ட்ரைனிங் வாங்க சார். ஏன்னா அந்த பழைய ஆட்கள் யாராவது ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி உட்கார வைக்கிறது கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வரோம் மேடம். கிருஷ்ணகிரி வரோம் மேடம். வந்துட்டு பழைய ஆட்கள்லாம் பார்த்து பேசிட்டு வரணும் மேடம். நேர்ல பார்க்கணும். போன்ல பேசினாலும் சில பேர் போன் எடுக்கிறது இல்ல. நேர்ல வந்துட்டு நான் வரல அப்படின்னாக்கா அவங்களே சாரே வரல, நாம எப்படி வர்றதுன்னு நான் வந்து அதை போட்டோஸ் போட்டு திரும்பவும் பழைய ஆட்கள் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரணும் மேடம். இங்கேயும் பாத்துட்டு இருக்கேன், புதுசா நிறைய பேர் பாத்துட்டு இருக்கேன். டெய்லியும் ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஒரு 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 புதிய பரிணாமம் புரிஞ்சிடும் சார். இந்த ட்ரைனிங்ல நான் அவரோட பர்பஸே என்னன்னா ஒரு புதிய பரிணாமத்தை புரிய வைக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் எப்படி எல்லாம் பண்ணணும், ஏன் நம்மளால வந்து ஒரு டக்குன்னு ஒரு இன்கம் வந்து வச்சு இதை ஜென்ரேட் பண்ண முடியல, எவ்வளவு பெரிய இன்கம் நோக்கி நம்ம எப்படி போக முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ட்ரைனிங்கே. சரிங்களா? அதுல இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பத்தின நாலேஜும் கிடைக்க போகுது. ஸோ அதே நேரத்துல ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் எப்படி என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதனால உங்களோட ட்ரைனிங்க்கும் சில ஆட்கள் உட்கார வச்சிட்டீங்கன்னா வேற மாதிரி மேஜிக் நடக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். பிளான் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ லீடர்ஸ், அதனால தான் சொல்றேன் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அதை கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரெட் டூல்ஸ், நிறைய இது போயிட்டே இருக்கு. ஸோ எவ்வளவு விஷயங்களை முடியுமோ அதை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பாருங்க, எல்லாத்தையும் வேற லெவல்ல பிளான் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தோட கண்டிப்பா வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் மாறுறதுக்கான வேலைகள் தான் இனிமே நடக்குது. அதனால ஃபோக்கஸ் நிறைய கொடுங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஒரே ஒரு கீ கனெக்டர் டச் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நிறைய கனெக்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு சில கீ கனெக்ட்ஸ்க்கு டச் பண்ணி அதுல இருந்து நிறைய பேரை வர வச்சுட்டே இருக்கேன். அந்த மாதிரி புதுசா நிறைய பேரை பார்க்கணும்னு நினைங்க. பழைய ஆட்களோட பேசி பழைய மைண்ட் செட்டப்ல நம்மளால போக முடியாது. புதிய ஆட்களை பார்த்து புதிய நம்மளோட மைண்ட் செட்டப் அவங்களோட திணிச்சு அந்த மாதிரி கொண்டு போகும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக வரும். ஸோ அதை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் கூட பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஓல்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றத கொஞ்சம் எடுத்துட்டு நிறைய பேரோட பேச ஆரம்பிங்க. ஏன்னா ஓல்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயே டெய்லி ஒரு 5 நிமிஷம் இப்ப சார் ஒரு 26 நிமிஷத்துக்கு ஒரு அற்புதமான வீடியோ பண்ணிருக்காரு. ரூபன் சார், அது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம், டெலிகிராம் சேனல்ல. ஸோ அது நாளைக்கு வந்து முடிஞ்சா பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை பாருங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து முடிஞ்சா வந்து அதை வந்து ஓல்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க போட்டு காமிக்கும் போது இன்னும் வந்து அவங்களும் உள்ள ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஒரே ஒரு ஓல்டு டிஸ்ட்ரிபியூட்டர் டெய்லி சந்திக்கணும் அப்படின்றத ஒரு மைண்ட் தாட்டா எடுத்துட்டு பெரிய லெவல்ல போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஒரு பிளானையும் பண்ணுங்க. ஸோ அது வந்து பெரிய மாற்றத்தையும் பெரிய விஷயங்களையும் கொண்டு போகும். ஸோ
ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. அடுத்த க்ரூஸ்க்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம மட்டும் போறதுன்றத விட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படி வந்தீங்க அப்படின்னா நிறைய வாழ்க்கையில வந்து தனியா போறதை விட ஒரு என்னன்னா ஃபேமிலியோட போறதை விட ஒரு ஒரு குரூப்போட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போறது வந்து பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட், பயங்கரமான ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால அதையுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. வெங்கடேஷ் சார் உள்ள வந்துட்டாரு. வெங்கடேஷ் சார் குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எவ்வளவு பேர் சார் ஆக்சுவலி ட்ரைனிங் வராங்க? மொத்தம் 30 பேர் தான் மேடம். மொத்தம் 30 பேர் மேடம். ஓகே, 30 மெம்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் கூட முடிஞ்சா அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாட்டி நடக்கிற ட்ரைனிங்ல நம்ம அடிச்சு தூள் கலப்போம். ஏன்னா பிகாஸ் அடுத்த பரிணாமத்துக்குள்ள நம்ம போறதுக்கான ட்ரைனிங் தான் இது. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்தவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஐயோ நம்ம நிறைய பேர் உட்கார வச்சிருந்துருக்கலாமோன்னு. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேர் உட்கார வைக்கிறீங்களோ அவங்க ஃபயரா ஓடுறதுக்கான வேலைகள். ஓகேங்களா? அதனால பிளான் பண்ணுவோம். படிச்சு பசங்க வந்து படிச்சு டிப்ளமா படிச்சு சுமார் பசங்க மேக்ஸிமம் வந்து முடிஞ்சு வந்து கொஞ்சம் புதுசாக போக பண்ணிக்கிறேன். ஏன்னா பழைய லீடர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவ் லீடர் வராங்க. இன்னும் எவ்வளவு முடியுமோ ஃபோக்கஸ் பண்றேன் மேடம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். குட் மார்னிங் மேடம். மார்னிங் மார்னிங். நம்பிராஜன் சார் குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்யூ நேத்து வெரி என்கிட்ட மச். பேசவே இல்ல. கொஞ்சம் டென்ஷன்ல இல்ல, வேற ஒண்ணும் இல்ல மேடம். அதனால டென்ஷன் தான் இன்னைக்கு லீடர் கிட்ட பேசணும். சரி தெரியுது மேடம். அதனால இன்னைக்கு காலம்பரே விடிய காலையிலே வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசினாப்ல இருந்தது. தேங்க்யூ சோ மச் மேடம். சோ அதனால நீங்க அப்புறமா கால் பண்ணுங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். ஓகே ஓகே. சோ லீடர்ஸ் எல்லாருக்குமே கிரேட், ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதை கண்டினியூவா வந்து உண்மையிலேயே ரொம்ப கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு இருக்க ரூபன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட எஃபர்ட் இல்லைன்னா இந்த மார்னிங் செஷன்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அதை வந்து இந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் அ லாட் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் மீட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பழனிவேல் சார் குட் மார்னிங். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க கிருஷ்ணகிரி வர்றதுக்கு. கண்டிப்பா வர்றேன் மேடம். ஸோ ஏன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிட்டா உங்களுக்கு இருக்க டெடிகேஷனுக்கு நீங்க சூப்பரா பண்ணிடுவீங்க. கண்டிப்பா மேடம். ஸோ அந்த அளவுக்கு அக்ரெசிவா ஒர்க் பண்றீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கல்ல, என்ன பண்ணணும்னு தெரியல மேடம் அடுத்ததா, அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இங்க கிடைக்கும் சார். நான் அதை ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு சிலரோட வாங்க. கண்டிப்பா வரேன் மேடம். மெயினான விஷயம் மேடம், வெளியே டவுன்லேட் பேசும்போது அவங்க அந்த போக்கஸ் வந்து கரெக்டா போய் சேர மாட்டேங்குது. நம்ம சொன்னோம்னா பார்க்கலாம், சொல்றேன், நாளைக்கு பார்க்கலாம் தள்ளி போட்டே இருக்காங்க. அதனாலதான் மேம் நான் ஃபெயில் ஆயிட்டு கீழே இறங்குது, மேல இறங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா அது வேற மாதிரியே போயிட்டு இருக்கு மேடம். அந்த விஷயம் எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா கொஞ்சம் அப்படி டப்புன்னு பிடிச்சி மேல வந்துருவேன். கண்டிப்பா சார். சார் அக்ரில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அக்ரில நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் சார், நம்ம டீம்ல இருக்க மாதிரி நாலேஜ், நம்ம டீம்ல இருக்க மாதிரி விஷயங்கள் யாருக்குமே கிடையாது. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க மாரண்டல்லியில கோவிந்தராஜ் சாருக்கெல்லாம் இருக்கிற நாலேஜ் எல்லாம் வேற லெவல். இன்னைக்கு ஒரு சிட்டிங்லயே உட்கார்ந்து ஒரு 1500 பிவி கூட எடுக்க முடியற அளவுக்கு அவ்வளவு அறிவு, அவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. இது யோசிச்சு பாருங்களேன். நம்ம டீம்ல தான் இந்த மாதிரியான கிஃப்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி பொட்டன்ஷியலான லீடர்ஸ், பொட்டன்ஷியலான விஷயம். ஏன்னா இப்ப நான் இந்த ட்ரைனிங்க்கு வந்து ஏன் வந்து எல்லாரையும் வந்து கம்பல்சரி வரணும் அப்படின்னு நான் இன்வைட் பண்றேன் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஆஹ் அந்த அதாவது இந்த இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தாட் வந்துரும். இப்போ இந்த மாதிரி பொட்டன்ஷியலான லீடர்ஸ் இருக்காங்க, பட் இவங்களுக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க பிசினஸ். ஆனா இப்படி கிளிக்ல வந்து அதை எப்படி சேஞ்ச் பண்ணி வேற லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்றதுதான் இந்த சார் நம்மளோட பார்வையையும் நம்மளோட பரிணாமத்தையும் மாத்திரும். அது ஆக்சுவலி வந்து நம்ம வந்து வெஸ்டீஜ பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்னதா, இது ரொம்ப பெரிய விஷயமா பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேசுறதுக்கு தயங்கவே மாட்டோம், பெருசா பேசிடுவோம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ அதனால நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். ரவிச்சந்திரன் சார் குட் மார்னிங். வேற யார் யார் இருக்காங்க சார்? ஏன்னா எனக்கு போன்ல இருக்கு தெரியல. ரூபன் சார் சொல்றேன்.
மேடம் வாணியம்படி சரஸ்வதி மேடம் இருக்காங்க. மேடம் குட் மார்னிங். டேவிட் கிரிபாபு இருக்காரு. குட் மார்னிங் டேவிட் சார். ரவிச்சந்திரன் சார் பேசுறாரு பாருங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மேடம். அவங்க யாராவது வராங்களாப்பா? எங்க கிருஷ்ணகிரிக்கு இன்னும் அது பேசல மேடம். ஆக்சுவலா வந்து சனிக்கிழமை வந்து வேலூர் போறதா பிளான் இருக்கு. அப்படியே கிருஷ்ணகிரி வந்துட்டு சண்டே போங்க. சண்டே எனக்கு இங்க சென்னையில முக்கியமான வேலை இருக்கு. சரி பாக்குறேன், நான் ஏதாவது பிளான் பண்றேன், பேசுறேன். ஏன்னா இந்த ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் வேற மாதிரி போகும். சென்னையிலயே நம்ம பண்ணலாம், பட் அங்க வரும்போது இன்னும் சில புதிய லீடர்ஸ், புதிய விஷயங்கள் அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் பாக்குறேன். நேத்து பேசினேன், என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபுல்லா இதை பத்தி பேச முடியல. பேசுறேன். நீங்க ஏதாவது தேவைப்பட்டா நான் கூட பேசுறேன். சரி, ஓகே மேடம். மேடம் வாணியம்பாடி ஜே சரஸ்வதி மேடம். சரஸ்வதி மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க மேடம். இந்த வீடியோ பெரியா இருக்குது செய்யணும்ட்டு. இப்ப கூட வந்து ஷோலிங்கர் பக்கத்துலதான் வந்திருக்கிறேங்க, ஒரு ஐடி கிரியேட் பண்ணாங்க. வெரி குட் மேடம். மேடம் இன்னும் இந்த ட்ரைனிங்ல வேற பரிணாமத்துக்குள்ள போவீங்க கண்டிப்பா. அந்த சின்ன பார்வையில இருந்து இந்த வியாபாரத்தை இவ்வளவு பெருசா பண்ணிட முடியுமா, இவ்வளவு சீக்கிரம் இன்கம் ஏர்ன் பண்ணிட முடியும். மேடம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத கான்செப்ட் எல்லாம் 6000 7000 10,000 அசால்ட்டா வாங்கிட்டு போறான். 21 ஐடி 30 ஐடி வாங்கிட்டு போறான். ஏமாத்துற கூட்டமே இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யும் போது, இவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்து, இவ்வளவு ப்ராடக்ட் இருந்து, இவ்வளவு நாலேஜ் இருந்து, மேடம் நான் இன்னைக்கு டார்கெட் பண்றது விஐபி கஸ்டமர்ஸ் தான். ஒரு விஐபி கஸ்டமர் டச் பண்ணி அதுல இருந்து கடன்னு எடுத்துட்டு போறேன். பெரிய பெரிய ஆட்கள், இவங்களுக்கு எல்லாம் 10,000ன்றது விஷயமே கிடையாது. அப்ப நம்மளுக்கான டார்கெட் ஆடியன்ஸை நம்ம எடுத்துட்டு, அது இல்லாம சாதாரண உள்ள வரவங்க இது மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் மேடம் ஸ்டார்டிங்லவே 100 PVல வந்து கொண்டு வந்துனுக்கிறேன் மேடம், அவங்களுக்கு அந்த பிளானிங் கொடுத்துட்டு. ஆமா கண்டிப்பா. சோ இல்ல அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு மாத்துறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சோ இந்த ட்ரைனிங் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வேற யார் சார் இருக்காங்க? கோவிந்தரா சார் வந்திருக்காரா? WSLI மேடம் வந்திருக்காங்களா? அப்புறம் புஷ்பலதா குட் மார்னிங். புஷ்பலதா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் டாக்கண்ணா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். செல்லம் ட்ரைனிங் வரல? வரேன் மேம். வெரி குட் டாக்கண்ணா. கண்டிப்பா வரேன் மேம். சோ அடுத்த லெவல்ல அது இது பண்ணிடலாம். குட் மார்னிங். எஸ் மேம். குட் மார்னிங் மேம். பரமசிவம் சார் பேசுறாரு. குட் மார்னிங். யாரு? பரமசிவம் ஆவடியில இருந்து பேசுறேன். ரவிச்சந்திரன் ஐயா. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ரவிச்சந்திரன் ஐயா அவருடைய டீம்ல தான் இருக்கேன். நாங்க இப்ப போன வாரத்துல கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால நம்ம ஆவடி அடுத்து கீழ்கொண்டையார்ல ஒரு கத்தரி செடிக்கும் கீரை தோட்டத்துக்கும் நம்ம இந்த அக்ரி சம்பந்தமா எல்லா இதுவும் கொடுத்துருக்கோம். இப்ப நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கு. வெரி குட் சார். அப்படியே டச் பண்ணி பெருசா கொண்டு போயிடுங்க சார். ரவிச்சந்திரன் ஐயா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரூபன் சார் அவங்களும் இதை டெய்லி சொல்லும் போது எங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய போக்கஸா இருக்கு. நீங்களும் இதை தொடர்ந்து கூட சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நிச்சயமா ஒரு வாட்டி நேர்ல மீட் பண்ணலாம் சார் சென்னையில. சரிங்கம்மா. வணக்கம்மா. தேங்க்யூ சார். சோ முருகன் சார் குட் மார்னிங். அண்ட் செந்தில்குமார் சார் குட் மார்னிங். பிரபா குட் மார்னிங் டக்கண்ணா. பிரபாவை தான் மிஸ் பண்றேன், ரொம்ப பார்க்கவே முடியல. குட் மார்னிங் மேம். அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து பாப்பேன். மேம் சாரி மேம், உங்களை பாக்குறதுக்கு எத்தனையோ பேர் அப்பாயின்மெண்ட்காக. அப்படி இல்லடா கண்ணா, ரொம்ப ஒரு விதமான துன்பத்துல இருந்து நீ வெளியில வந்திருக்க. இந்த நேரத்துலதான் நீ வெறித்தனமா செயல்படணும். உங்க அண்ணா மாதிரி ஒரு அண்ணா கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேர், அப்படி ஒரு உன் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, கேரு, நீ ரொம்ப நல்லா வந்துடணும்ன்றதுல ஒரு பெரிய எண்ணம். அதோட செயல்பட்டு நாங்களும் உன் கூட சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா பெருசா வந்துருவ. நிச்சயமா ஒரு நாள் மீட் பண்ணிட்டோம்னா சில விஷயங்கள் கொஞ்சம் பிளான் பண்ண முடியும். முடிஞ்சா கிருஷ்ணகிரி வாங்க. கண்டிப்பா மேம். நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நானும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் மேம். செல்லம், நீ ரொம்ப அறிவான பொண்ணுடா கண்ணா. உன்னோட சூழ்நிலைகள் தான் உன்னை வந்து பின்தள்ளி இருக்கே தவிர நீ ரொம்ப அறிவாளி பொண்ணு. ஒரு சில சூழ்நிலைகள் தான் நம்மள உருவாக்கணுமே தவிர சூழ்நிலைகள்ல நம்ம வந்து உடைஞ்சு போயிட்டோம்னா. செல்லம், என்ன ஒரு சில சூழ்நிலைகள் உருவாக்குச்சு. நான் ஒண்ணுமே தெரியாதவ. என்ன ஒரு சில சூழ்நிலைகள் தட்டி தூக்கி உருவாக்குச்சு.
சோ அந்த மாதிரி உன்னையும் உருவாக்கும். நீ நீ இந்த நேரத்துல தான் சாதிக்கணும் பயங்கரமா. இதுவும் ஏன்னா கடந்து இப்ப நீ போகும். கண்டிப்பா நிரூபிக்க உங்க வேண்டிய நம்பிக்கை டைம் இந்த காப்பாத்துறாங்க. உலகத்துல தன்னிச்சையா நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய டைம்ல இருக்க. உன்னோட பசங்களுக்கு நீ எக்ஸாம்பிளா எங்க அம்மா இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி எங்களை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லணும். கண்டிப்பா. சோ அதனால உன்னால எல்லாம் முடியும். நானும் உனக்கு சப்போர்ட் நிறைய பண்றேன். கண்டிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் மேம். மேடம் மணிமேகலை மேடம். மணிமேகலை மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ஓகே மேம். உங்களை வரீங்களா மாதிரி கிருஷ்ணகிரி? என்ஜாய் பண்றோம்னு எங்களுக்கும் நிறைய ஆசை இருக்கு மேம். கண்டிப்பா நாங்களும் வருவோம் மேம். இல்ல க்ரூஸ்க்கு எல்லாரும் வரணும். க்ரூஸ்க்கு எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போற எண்ணமே கிடையாது யாரையும். சுவிட்சர்லாந்துக்கு சரிங்க விட்டுட்டு மேம். போயிட்டேன். க்ரூஸ்க்கு எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். ஓகேங்க மேம். கண்டிப்பா நாங்களும் வரோங்க மேம். எல்லாரையும் தூக்கிட்டு போறதுதான் வேலையே. அதுக்கான ஓகே வேலைகள் மேம். தான் பண்ணிட்டு இருக்கேன். உட்கார்ந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால அது ஓகே போறதுதான் நம்ம வேலை. கண்டிப்பா போலாம். பெரிய லெவல்ல பிளான் பண்ணோம். ஓகே மேம். உங்களை மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணணும். நாங்களும் உங்க கூட வரணும். உங்க டீம்ல நாங்களும் இருக்குங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். நிச்சயமா கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல பிளான் பண்ணலாம். அதனால ஓகே மேம். நானும் ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன். வாங்க. ஓகேங்க மேம். நானும் முந்தா நேத்து ஒரு ஐடி போட்டேங்க மேம். இன்னைக்கு 2 பக்கம் பேசுறதுக்கு போகணும்ட்டு ட்ரை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க மேம். கண்டிப்பா கண்ணு. அது மேம் போக குட் மார்னிங். நான் ஐடி போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஈவினிங் வந்து பொருள் வாங்க கூட்டிட்டு போறேங்க மேம். எல்லாருமே வரேன்னு சொல்லியிருக்காங்க மேம். வெரி குட் செல்லம். நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க கிருஷ்ணகிரி. நான் அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போறேன் உங்களை. வேற லெவல்ல இந்த பிசினஸ் பண்றது எப்படின்றத பிளான் பண்ணுவோம். ஓகேங்க மேம். அது சின்ன சின்ன குழந்தை இருக்கறனால என்னால கொஞ்சம் வர முடியாதுன்னு யோசிக்கிறேங்க மேம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் வந்துறேங்க மேம். முடிஞ்ச அளவுக்கு வந்துருங்க அந்த ஒரு நாள் மட்டும். கண்டிப்பாங்க மேம். வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தாண்டா கண்ணா. எனக்கு சூழ்நிலைகள் புரியும். ஆனா ஓகேங்க மேம். சூழ்நிலைகளை கடந்தாதான் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. ஓகேங்க மேம். எக்ஸாம் இல்லைன்னா வந்துருவாங்க மேம். குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்குங்களா, அதுதான் கொஞ்சம் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அதுதான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு மேம். ஏன்னா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்களா, வேற யாரும் இல்ல. ஓகே புரியுதுமா. ஆனா என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா கூட கிளம்புற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கங்க. அந்த அந்த டைமை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. ஓகேங்க மேம். ஓகேங்களா? ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சோ எல்லாரும் ஹலோ. சோ தேங்க்யூ லீடர்ஸ். மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். டேவிட் கிரிபாபு தெரியுது. வாய்ஸ் தெரியாதானே? ஆனா டேவிட் கிரிபாபு இந்த வாட்டி வாங்க. கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணலாம். உங்களை விடவே மாட்டோம். கண்டிப்பா வரோம் மேம். கையை பிடிச்சிட்டு வந்துருங்க டேவிட். அவ்வளவுதான். வேற எதுவும் வார்த்தைகளே இல்லை. சரிங்க மேம். கடவுள் உங்களோட தான் எப்பவுமே இருக்காரு. கையை பிடிச்சிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே மேம். வாங்க நிறைய பேசலாம் இந்த வாட்டி டிராவல். ஓகே. தேங்க்யூ. ஆரண்டல்லி முருகன் சார் இருக்காரு. முருகன் சார் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த வாட்டி உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்க டீம்ல ஒரு கேதர் பண்ணி ஒரு சர்க்கிள் கொண்டு வாங்க சார். க்ரூஸ்க்கு நம்ம போறோம் சார். க்ரூஸ்க்கு நம்ம போறோம். நீங்க என்ஜாய் பண்ணது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? எல்லாமே ஞாபகம் இருக்கும். சோ அந்த மாதிரி க்ரூஸ்ல வந்து நீங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சார். வேற லெவல்ல இருக்கும் சார். க்ரூஸ் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்ல வந்து நம்ம லேண்டையும் பார்க்க போறோம். சீக்குள்ள டிராவல் பண்ணி இந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் அனுபவிக்க போறோன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சோ அதனால நம்ம கொஞ்சம் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பா மேம். செந்தில்குமார் சார் இருக்காங்க. செந்தில்குமார் சார் குட் மார்னிங். இவங்கெல்லாம் ஆல்ரெடி சில்வர் டைரக்டர் ஆயிட்டாங்க. ஆனா பணம் வந்து நம்ம நிறைய சம்பாதிச்சு இந்த காசுக்கு செலவு வேற லெவல்ல எடுத்துட்டு வரணும். அதை மட்டும் பிளான் பண்ணுங்க. நானும் ஃபுல்லா பாஸ்போர்ட் இமிடியேட்டா அப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செந்தில்குமார் சார். ராயக்கோட்டை செந்தில்குமார் மைக் ஆன் பண்ணுங்க. ஃபீல்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம் சார்.
ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி டைமும் கான். டைமும் ஆயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கிருஷ்ணகிரியில சந்திக்கலாம். தேங்க்யூ லீடர்ஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். ரூபன் சார் லாட் ஆஃப் தேங்க்ஸ் உங்களுக்கு தான். லோகநாதன் சார் பேசுறீங்களா? கமல் லோகநாதன். So thank you sir. மைக் ஆன் பண்ணுங்க சார். உங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. குட் மார்னிங் மேம். எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். தேங்க்ஸ் மேம். கண்டிப்பா வரோம் மேம். டீம் ரெடி பண்ணி வரோம். நாங்க 14th வரோம். ஆமா சார். வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய பரிணாமம், பெரிய விஷயம் வந்து நிச்சயமா மாற்றம் இருக்கும். அதுல நான் மாற்று கருத்தே இல்ல. நானும் அதுக்கு அது வந்து ஷூரிட்டி கொடுக்குறேன். நான் அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ள தான் இருக்கேன். கண்டிப்பா ஒரு ஷூரிட்டி கொடுக்குறேன். கண்டிப்பா எல்லாருமே மிலிட்டரி ஆகணும், அதான் நம்ம ஆசை. ஆமா சார், நிச்சயமா சார். உங்க மனசுல இருக்க ஆசைகள் நிறைவேறதுக்கு ஒரு சில பிரதிக்கண தேவை, அவ்வளவுதான். அதுதான் அந்த ட்ரைனிங். அதை எடுக்கணும்ல. கண்டிப்பா. ஓகே சார். கிரேட் சார். தேங்க்யூ so much. Thank you madam. Thank you friends. Thank you all. Thank you sir. Thank you madam. Thank you leaders. Thank you Ruben sir. Thank you sir. Thank you all leaders. குறிப்பா thanks Ruben sir. Thank you ma'am. Thank you sir. Thank you for all. Thank you ma'am. Thank you sir. எல்லாரும் கிருஷ்ணகிரியில மீட் பண்ணலாம் வாங்க. 14ஆம் தேதி கிருஷ்ணகிரியில மீட் பண்ணலாம் வாங்க.